நண்பர்களே வணக்கம். முன்னாள் அமைச்சர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், அவர் இப்ப எதிர்கட்சி துணைத் தலைவர் நினைக்கிறேன், உதயகுமார். ஆமா, அவர் ஒரு அற்புதமான ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காருங்க. உண்மையிலே அதிமுக இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு கூஜா தூக்குற ஜாலரா அடிக்கிறாங்க இல்ல, இவங்களாம் இப்ப வர வர ஞானிகளா மாறிட்டாங்க. அவங்களுடைய ஒரு பேச்சுக்களும் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கல்வெட்டுல செதுக்கி வைக்கணும். நம்ம வருங்கால சந்ததிகள் அதை படிச்சாங்கன்னா அவங்களுடைய அறிவு வளரும். ஆமா, நம்ம எடப்பாடி அமித்ஷா பாக்குறதுக்கு டெல்லிக்கு போனாரு. கட்சி ஆபீஸ் பாக்குற போன சொல்லி போனதான் அமித்ஷா பாக்குறதான் விட்ட டோஸ். ஓனர் கூப்பிட்டா லேபர்ஸ் போய் ஆகணும் இல்ல, ஓனர் கூப்பிட்டா லேபர்ஸ் போய் ஆகணும். அங்க போய் செம டோஸ் விட்டு நான் என்ன சொல்றேனோ அதான் கேட்கணும். ஓடனாங்க எல்லா அடிமைங்க போய் எப்படி போயிட்டு வந்தாங்க நீங்க பாத்துக்கலாம். எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியும். இத்தனை நாள் பிஜேபி திட்டின்னு இருந்தவங்க, மோடி திட்டின்னு இருந்தவங்க, அமித்ஷா திட்டின்னு இருந்தவங்க, இந்த புறம்போக்கு பையன் அண்ணாமலை திட்டின்னு இருந்தவங்க, இப்போ பிஜேபி அங்க உறுதியாயிடுச்சு. இருந்துச்சுங்களா? எடப்பாடி பெரிய லீடர். அந்த டெல்லியில போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி சந்திச்சுட்டு வந்தார்ல, அதை குறித்து கருத்து வெளியிட்டிருக்காரு நம்ம முன்னாள் அமைச்சர் அதிமுக எம்எல்ஏ உதயகுமார். என்ன சொல்றாரு அவருன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாரும் தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஹிஸ்டரி பாடப்புத்தகத்தில் இடம்பெற வேண்டிய ஒரு வரலாற்று செய்தி. உதயகுமார் சொல்லியிருக்கிறது, இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அவரு இந்தியாவின் இரும்பு மனிதர் தான், அயன் மேன் ஆஃப் இந்தியா சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேலாக வாழக்கூடியவர், அவர் போல் ஒரு இந்தியாவின் இரும்பு மனிதர் யார் என்று கேட்டால் அமித்ஷா. அடேங்க அப்பா, நம்ம சந்தான பாரதி நடிகர் பார்த்திருக்கீங்கல்ல, அதுதான் அமித்ஷா. அமித்ஷா இந்தியாவின் இரும்பு மனிதராம். நமது தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் இரும்பு மனிதராம். அடேங்க அப்பா, என்ன இரும்பு? துருபிடிச்ச இரும்பா, அடிமை இரும்பா? நல்ல இரும்பு தான். கரகாட்டக்காரன் படம் பார்த்திருப்பீங்க, அது ஒரு கார் வச்சிருப்பாரு ராமராஜன். அந்த கார் காமெடி நம்ம மனசுல அப்படியே இருக்கும். அந்த கார் தள்ள முடியாத தள்ளின்னு வரும்போது இந்த கார் ஏன் வச்சுட்டு இருக்கேன்னு ராமராஜன் கவுண்டமணிய கேட்கும் போது, இன்னாரெல்லாம் இந்த காரை வச்சிருந்து கடைசியில சினிமா நடிகை சொப்பன சுந்தரி இந்த காரை வச்சிருந்தாருன்னு கவுண்டமணி சொல்ல, செந்தில் கவுண்டமணி காதல ஒண்ணு கேட்க, கவுண்டமணி அடிய நடிச்சு ராமராஜன் ஏன் அவன் அடிக்கிறன்னா, இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேட்கறான். யார் யார் அவளை வச்சிருக்கிற பாக்குற வேலை தானா எடுக்கணும் ஒரு காமெடி வரும் இல்ல, அந்த மாதிரி அந்த கார்ல போய் நிக்கும் போது அந்த காரை பார்த்த உடனே குள்ளமணி பல இரும்பு சாமான் பேச்சம்பழம், பல இரும்பு சாமான் பேச்சம்பழம் தள்ளி வரும்போது அப்ப கவுண்டமணி பார்த்து கேட்பாரு, இந்த காரை பார்த்து ஏன்டா நீ அடிக்கடி பல இரும்பு சாமான் பேச்சம்பழம் கேட்பான். அப்ப செந்தில், அண்ணே நீங்க போங்கண்ணே, நான் காரை ஏன்னா நான் போயிட்ட பிறகு இந்த காரை நீ போட்டு இந்த பேச்சம்பழம் சாப்பிடறதுக்குன்னு என்ன போக சொல்றியா? டே தம்பி, அடிக்கடி என் காராண்ட வர போன்வார். அந்த மாதிரி கவுண்டமணி போன உடனே அந்த பழைய துருபிடிச்ச இரும்பு காரை எப்படி பேச்சம்பழத்துக்கு போட்டு பேச்சம்பழம் சாப்பிடலான்னு செந்தில் முயற்சி பண்ணாரோ, அந்த மாதிரி நம்ம உதயகுமார், அதிமுக எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் உதயகுமார் இந்தியாவின் இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டார்னா, அப்ப எல்லாம் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிய பேச்சம்பழத்துக்கு, அந்த பழைய துருபிடித்த தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி, அந்த துருபிடித்த இரும்பு எடப்பாடிய பேச்சம்பழத்துக்கு போட்டு இவனுங்க பேச்சம்பழம் சாப்பிட்டுட்டு அதிமுகவை கேப்சர் பண்ண பாக்குறாங்க. எடப்பாடி ஜாகிரதையா இருங்கோ. அமித்ஷா காலில் விழுந்து ஓனர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு கேட்டு வந்திருக்கீங்க. உங்களை இரும்பு மனிதர்னு சொன்னா உங்களை பேச்சம்பழத்துக்கு போட பாக்குறான் அவங்க கட்சிக்கார. ஜாகிரதை, எல்லாம் சங்கி உன்னைய சங்கியா மாத்திட்டாங்க. இரும்பு மனிதர், துருபிடித்த மனிதர் எடப்பாடி, பி கேர்ஃபுல்.